ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த தாம்பூல பிரசனம் வெற்றிலை ஜோதிடம் அறிவிச்சிருந்தீங்க. நிறைய பேரு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரசனம். கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்க. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. எல்லாரும் கேட்டாங்க பிரசன்னம் வேணும்னு. சரி, பிரசன்னத்துல எல்லாருனாலே இந்த சோழி 108 இந்த ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாம் கடைபிடிச்சு பார்க்க முடியாது. தாம்பூல பிரசன்னம் எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடிய தோஷம் இல்லை, தோஷமே கிடையாது. தாம்பூல பிரசனத்துக்கு படிச்ச ஜோசியர் மீன்ஸ் ஜோதிடம் படித்த ஜோதிடர்கள், ஜோதிடத்தை தெரிந்து கொண்ட ஜோதிடர்கள், முழுமையான அடிப்படை தெரிந்தவர்கள் இந்த தாம்பூல பிரசனத்தில் கலந்து கொண்டு பயனடையலாம். தாம்பூல பிரசனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை A to Z என்ன கர்மா, என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு, என்ன நெருக்கடி, என்ன தீர்வு, எப்படி பண்ணலாம், எதை அனுபவிப்போம், எதை தொந்தரவு பண்ணும், எல்லாத்தையுமே முழுமையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல பளிச்சுன்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா தாம்பூல பிரசன்ன வகுப்பு தான். இந்த வகுப்பு இவர்களுக்கு தேன் மாதிரி, தேன் நெல்லி மாதிரி. கண்டிப்பா ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவில் என்ன கர்ம பதிவு ஒளிஞ்சிருக்கோ அந்த பதிவு எப்படி தண்டிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி தண்டனை கொடுத்துட்டு இருக்குங்கிறத தாம்பூல பிரசனம் எக்ஸாக்டா சொல்லி சூப்பரா சொல்லி. உங்க குலசாமி இருக்கிற இடம், செய்வன பயம், பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம், பெண் சாபம், கோசாபம், பிராமணர் சாபம், என்னென்னவெல்லாம் இருக்குதோ, கருக்கலச்ச தோஷம், இது எல்லாத்துக்குமே மாந்தி சம்பந்தப்பட்ட பித்ரு தோஷம், பூர்வ புண்ணிய குறைபாடு, பாக்கிய குறைபாடு, வருமான பற்றாக்குறை, தொழில் நஷ்டம், போராட்டம், இத்தனைக்கும் என்ன பண்ணா சொல்யூஷன், எப்படி அதை எடுக்கிறது, எப்படி நம்ம கொடுக்கறதுங்கிறத அற்புதமா படிக்கலாம். உலக நாடுகள்ல எங்கிருந்தாலும் இவர்கள் இருந்தபடியே படிச்சுக்கலாம். 6/7/2026 திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து 6 நாட்கள் ஜூம் மாலை வேலை 5:30 மணிக்கு ஆன்லைன் ஜூம்ல தான் நம்ம கொடுக்குறோம், கிளாஸ் எடுக்கிறோம். இந்த அடிப்படை முழுமையா தெரிஞ்சவங்க, தொழில்முறை ஜோதிடர்களா இருக்கிறவங்க தாராளமா கலந்து படிக்கலாம். இந்த வகுப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். சூப்பரான வகுப்பா இருக்கும், கேரண்டியே தர்றேன். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் காலையில 11 மணிலிருந்து 3 மணிக்குள்ளதான் நாங்க போன் எடுப்போம். சார் போனே நாங்க எடுக்க முடியல, சூழல் எங்களுக்கு அப்படி இருக்கலாம், இருந்தா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுடுங்க. சார் நாங்க இப்படி படிக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற கேட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலாவரிய விளக்கத்தை கொடுக்குறோம். நீங்க தாராளமா சேர்ந்து படிக்கலாம். அனைவரையும் வகுப்பில் சந்திக்கிறேன். வருக வருக, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துல குபேர வாசம் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு, பணத்தை ஈர்த்துக்கு கொடுக்கறது. ஸோ அப்படிப்பட்ட குபேர வாசல் ஒவ்வொரு ஜாதகத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. குபேர வாசல் 12 கட்டத்துல அந்த குபேர நுழையிற வாசல் எங்க இருக்கு, கண்டிப்பா அதை பிடிச்சி இழுத்து இந்த பணத்தை வாங்கி ஜெயிக்கிறோம். கண்டிப்பா அதுதான் நம்ம மக்களுடைய கான்செப்ட். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரம்ங்கிறது மிக 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 முக்கியம். பொருளாதாரம் இல்லாம வாழ முடியாது, அதான உண்மை. கண்டிப்பா. சிலருக்கு நிறைய கிடைக்கும், சிலருக்கு ஆவரேஜா இருக்கும், சிலருக்கு கம்மியா இருக்கும், சிலருக்கு ஒன்றும் இருக்காது, சிலருக்கு அளவுக்கு மீறி இருக்கும். இதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும். அவங்க பூர்வ புண்ணியம் கர்ம வினையின்படி இப்படிதான் பணம் கிடைக்கும். குபேரன் நம்ம குபேர வாசல் எங்க சார் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். பெருசா போட்டுட்டு கால்குலேஷன் எல்லாம் பண்ணி எண்ணி அப்படி கால விரல் எல்லாம் எண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லை. சிம்பிள் கான்செப்ட். உங்க லக்னம், உங்க ஜாதகத்துல உங்க லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க லக்னம் எனக்கு தெரியும். சோசியல் சிலரே கேட்கறாங்க, நம்மளது 8 கூடவன் 6ல் இருக்காரு, என்ன பலன் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்கவுங்களே இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜோசியம் அவேர்னஸ் நல்லபடியா வந்துருச்சு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் குபேர வாசல் எங்க இருக்குன்னா அவர்களுடைய லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னம், உங்க லக்னத்திற்கு 11ஆம் இடம் தான் குபேர வாசல். 11ஆம் இடம் தான் குபேர வாசல். 11ஆம் இடம் தான் அளவு கடந்த லாபம், அளவுக்கு அதிகமான குபேர சம்பத்து, அளவுக்கு அதிகமான லாபத்தை கொடுப்பவர். அதனாலதான் சனீஸ்வரனை குபேரன்னு சொல்றோம். எப்படி சனீஸ்வரன் நீங்க எழுதி வச்சுக்கங்க. யாருக்காவது 2ல் சனி இருக்குன்னு வைங்க, 2ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு வைங்க, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் 40-45க்கு மேல வருமானத்தில் ஒரு நிம்மதியை அடைகிறார்கள். இது பொது கான்செப்ட். சிலருக்கு ராகு கூட சேர்ந்திருக்கலாம், சிலருக்கு கேது கூட சேர்ந்திருக்கலாம், அதுக்குள்ள நான் வரல. இது பொதுவா சொல்றேன். 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலும், 2ஆம் அதிபதியுடன் சனி சேர்ந்தாலும்,
2ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் 11ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் இவர்களுக்கு 40 வயசுக்கு மேல் வெற்றி. காசு கொடுக்காம போகாது. அப்ப குபேரனே சனீஸ்வரன் தான் நான் சொல்லுவேன். என்ன சார் சனீஸ்வரனை கெட்டவருங்கிறோம்? அதனாலதாங்க திருக்கொள்ளிக்காடு போங்க போங்க போங்கன்னு வீடியோ போட்டேன். ஏன்னா அங்க அவர் குபேரனாவே இருக்காரு. ஏன்னா சனீஸ்வரனையே நம்ம குபேரனா எடுத்துக்கிறோம். 11 காலச்சக்கரத்துக்கு 11 குடையவன். இது பொது கான்செப்ட். உங்க லக்னத்துக்கு 11 குடையவர் யாருன்னு பாத்துருவோம். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்காக நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா தெரிஞ்ச எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். உங்க லக்னத்துக்கு 11 மேச லக்னத்துக்கு சனீஸ்வரன் குபேரன், ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் குபேரன், மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் குபேரன், கடக லக்னத்துக்கு சுக்கிரன் குபேரன், சிம்ம லக்னத்துக்கு புதன் குபேரன், கன்னி லக்னத்துக்கு சந்திரன் குபேரன், துலாம் லக்னத்துக்கு சூரியன் குபேரன், விருச்சிக லக்னத்துக்கு புதன் குபேரன், தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் குபேரன், மகர லக்னத்துக்கு செவ்வாய் குபேரன், கும்ப லக்னத்திற்கு குரு குபேரன், மேன லக்னத்துக்கு சனீஸ்வரன் குபேரன். இந்த கிரகம். சரி, இவங்களைத்தான் போய் நம்ம கும்பிடணுமா? அப்படி அல்ல. இவர்களுடைய அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கும். அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கும். சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்பாள் பார்வதி, செவ்வாய்னா ஆஞ்சநேயர், சில இடத்துல முருகர், சில இடத்துல பகவதி, சில இடத்துல பைரவர். புதன்னா நாராயணன், பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள், சக்கரத்தாழ்வார், ராமர், இப்படி சில இடத்துல மாறும். அதே போல உங்களுக்கு குருனா தட்சிணாமூர்த்தி, சில இடத்துல நவகிரக குரு, சில இடத்துல குருமார்கள், சில இடத்துல சித்தர்கள் ஜீவசமாதிகள், சில இடத்துல ஞானிகள், இப்படி மாறுவாங்க. அதே போல சுக்கிரன் மகாலட்சுமி, அலங்காரமான பெண் தெய்வங்கள். அடுத்தது சனி, காவல் தெய்வம், கருப்ப, முனி, சுடலமாடசாமி, இதெல்லாமே உங்களுக்கு குபேர சம்பத்தை கொடுத்துரும். உங்க 11ஆம் இடத்து அதிபதி யாரோ, நான் சொன்ன எழுதி வச்சுக்கங்க எல்லாமே, இதுக்கான தெய்வத்தை போய் அந்த கிழமையில கும்பிடுங்க. எப்படி சார் கும்பிடணும்? வெரி சிம்பிள் கான்செப்ட். 2 நெய் விளக்கு, தாமரை தண்டு திரி, ஒரு 4 நார்மல் திரி, தாமரை தண்டு திரி, 2ஐயும் திரிச்சு நீங்க விளக்கு போடணும். இல்லைன்னா தாமரை தண்டுல மட்டும் போட பெருசா எரியாது. 2ஐயும் திரிச்சுக்கிட்டு நெய்ல நீங்க ஒரு விளக்கு போடலாம். போடும்போது அது குபேர சம்பத்தா மாறுது. வர வேண்டிய பணம் வர்றது நீங்க அதுக்காக விளக்கு போட்டா மட்டும் காசு வந்துடாது. நம்ம விளக்கு போடும்போது என்ன நடக்கும்? நம்மளுடைய புத்தி வேலை செய்யும், மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும், உழைக்க தோணும், வேலை செய்ய தோணும், காசு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இதுதான் கான்செப்ட். விளக்கு போட்டேன் உடனே தீபம் போட்டா காசு வந்துருமா? அப்ப நான் தீபம் போடுறேன், இங்க காசு வருமானா? அப்படியெல்லாம் வராது. நீங்க தீபம் போடுறதை தாண்டி பெருசா உழைக்கணும். தீபம் போடுறதுக்கு நேரம் இருக்கும், உழைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எனக்கு வாய்ப்பே இல்லையே, நான் எப்படி உழைப்பேன்? இந்த தீபம் போட்டு இந்த வழிபாடுகள் உங்க அதிதேவதையை கும்பிடும் போது வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்ப நீங்க உழைக்கிறதுக்கு போகணும். உழைச்சிங்கன்னா காசு கொடுக்கும். குபேரன்னா நான் குபேர மாதிரி கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அதெல்லாம் கிடையாது. உங்க தகுதி, நீங்க யாரு, உங்களுக்கு எவ்வளவு காசு, அது கொடுக்கும். இப்ப ஒருத்தர் தள்ளு வண்டியில ஒரு சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு டெய்லி ஒரு 1000 ரூபா 900 ரூபா கிடைச்சா நல்லது, அது கொடுத்துரும், நிறைவா கொடுத்துரும். ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு, அவருக்கு டெய்லி ஒரு 40-50,000 ரூபாய் லாபம், இல்ல ஒரு 20,000 ரூபாய் லாபம், அதை கொடுத்துரும் தினசரியும். இப்ப திருபாய் அம்பானி, மதிப்புக்குரிய அம்பானி அவர்கள் இருக்காங்க, நம்ம இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு வச்சுக்குவோம். அவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு டெய்லி 10 கோடி 100 கோடி வருதுன்னா அது குபேர சம்பத்து. இப்படி குபேர சம்பத்து நம்ம வாழ்க்கையில மிங்கிலாகி தான் இருக்கு, நம்ம தான் தேடுறது இல்லை. அந்த அதிதேவதைகளை வழிபாடு செய்யும் போது நல்ல குபேர சம்பத்து கிடைக்கும். அந்த 11ஆம் இடம் தான் குபேரத்தினுடைய வாசல், குபேரனுடைய வாசல். அந்த 11ஆம் அதிபதியே கான்செப்ட். பொதுவா எனக்கு ஜாதகமே இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்குத்தான் திருக்கொள்ளிக்காடு ஓடிடுங்கன்னு சொல்றேன். போய் சனிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு நல்ல, நான் இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன், பயங்கர கூட்டம், சரியான கூட்டம். நிறைய பேர்த்து ஏத்தி அனுப்பிச்சு விட்டீங்க. ஆமாங்க, நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்கிறாங்க எல்லாரும். அந்த கோயில்ல பார்த்துட்டு ஒரு 1000 பேராவது என்கிட்ட பேசியிருப்பாங்க, சுத்தியும் நின்றுட்டாங்கய்யா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பதாங்கய்யா நல்லா இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் மாறி இருக்குய்யா லைஃப்ல, அது போதும் சார் இந்த பிறவி வாழ்ந்ததுக்கு, வேற ஒண்ணும் வேணாம். ஜாதகம் என்கிட்ட பாக்குறாங்க, பார்க்கல, நம்ம சொல்லி போய் நல்லா இருக்காங்கல்ல, அது நல்லா இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு விளக்கு போடுறாங்கல்ல, அந்த தேங்காய் தீபம் 9 மூடி, எத்தனை ரிசல்ட், எத்தனை பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், எவ்வளவோ பிரச்சனை பூரா தீர்த்துருக்கீங்கய்யா. இதுதான் எனக்கு வேணும். காசு வேணும், எல்லாரும் சம்பாதிக்கலாம், மக்கள் செல்வாக்கு,
அவங்க கொடுக்குற ரிசல்ட் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸை சம்பாதிக்கவே முடியாது. அதை நம்ம சம்பாதிச்சிருக்கோம்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எப்பவுமே நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி, குபேர சம்பத்துங்கிறது இதுதான். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தனம், வர வேண்டிய திடீர் அதிர்ஷ்ட பணம், இதெல்லாம் நிறைய இருக்கு. உங்க 11ஆம் அதிபதியை பிடிச்சிக்கங்க. சிலர் கேட்பாங்க, சார் எனக்கு 11ஆம் இடமே பாதகமா இருக்கு சார், நான் என்ன சார் பண்றது? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அந்த அதிதேவதையை கும்பிடுங்கன்னு சொல்றேன். நீங்க அவரை போய் கும்பிட்டதான் பிரச்சனை. 11ஆம் இடம் சூரியன் பாதகம்னா நீங்க சூரியனார் கோயிலுக்கு போனீங்கன்னா தான் பிரச்சனை. அவரோட அதிதேவதை சேர்த்து கும்பிட்டே வாங்க, சிவனையும் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பாதகம் பெருசா வேலை செய்யாது. இன்னொன்னு சார், 40 வயசுக்கு மேல பாதகத்தை தூக்கி ஓரமா வச்சிடலாம் சார். 40, 45க்கும் போது பாதகம் பட்டு போயிடும் சார். ஏன்னா இவர் பட்டு எல்லாமே திருந்தி இருப்பார், ஐயோ அப்படின்னு ஆயிரும். அப்ப அந்த பாதகம் இங்க தள்ளி நிற்கும். இதுதான் சார் சூட்சமம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் மணி சார். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். நன்றி சார்.